ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா லைட் பஃப் வந்து மார்க்கிங் வீடியோவும் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம். ஸ்லீவுக்கு வந்து நார்மலாக நம்ம ஸ்லீவ் எடுக்கிறோம்ல அதே மாதிரி மடித்து போட்டுக்கிறேன் நான். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அளவு எடுத்துக்கணும். ஸ்லீவ் அளவு எவ்வளவோ அதை எடுத்துக்கணும். 10. நார்மலாக நம்ம ஸ்லீவ் எப்படி அளவு எடுப்போம் அதே மாதிரி அளவு எடுத்துக்கணும். இங்கேருந்து இது ஒரு வாழை. இதுக்கப்புறம் தான் மார்க்கிங். இங்கேருந்து எவ்வளோ தூரம் நம்ம பஃப் நல்லா பெருசாக வரணும்னா ரொம்ப லென்த்தாக வைக்கலாம். பஃப் லைட்டாக வேணும்னா 3 இன்ச்சு வைக்கலாம், இல்லை 4 இன்ச்சு வைக்கலாம். எவ்வளோ நம்ம அளவு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுன்னு போகிறோமோ அந்தளவுக்கு பஃப்பு தூக்கிட்டுருக்கோம். நான் எப்போவுமே 4 வைப்பேன். 4 வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு, அதேமாதிரி இங்கேயும் ஒரு 1 இன்ச்சு கட்டம் போட்டுக்கோங்க. இது வந்து வரைகிறதுக்காக தான் இந்த கட்டம். இங்கேருந்து இப்படி வந்து இது வந்து பார்த்தீங்களா இப்படி வரணும். அவ்வளோதான். இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி வந்து லைனிங் பீஸும் ப்ளவுஸ் பீஸும் நம்ம வந்து இந்த மாதிரி நார்மலாக ஸ்லீவ் தைப்பெல்லாம் அது மாதிரி தைச்சிக்கணும். தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னர் பீஸ் நம்ம எப்போவுமே கட் பண்ணுவோம்ல சென்டர் பாயிண்ட்டு பார்த்து அதை வந்து முதல்ல நாச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நாச்சு வச்சோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு 3.5 பாயிண்ட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு இப்படி திருப்போம். எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா? எங்கேயோ மார்க் பண்ணியிருக்கேன், அது கீழே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த பஃப்புக்கு வந்து அந்த ஃபில்லாக தைக்கலாம். எப்படி தைக்கலான்னு பாருங்கள். ரொம்ப பெருசு பெருசாக இந்த மாதிரிலாம் பிடிக்காதீங்க. சின்ன சின்னதாக பிடிச்சிங்கனாலே அழகாக அந்த பஃப்பு ஃப்ளில் வந்து அழகாக தெரியும். இந்த மாதிரி பிடிக்கும். ஒரு 4 வரா மாதிரி. இது வரைக்கும் தைச்சிட்டு இது வரைக்கும் தைச்சிட்டு திருப்பி வந்து இதை வந்து இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. இங்கேருந்து தைங்க. அவ்வளோதான், ஈஸி தான். அவ்வளோதான் பஃப். இப்போ நீங்கள் தைக்கும்போது தான் தெரியாது. அதேமாதிரி அடுத்த ஸ்லீவும் நம்ம தைச்சிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் தச்சுட்டேன். பஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய். அழகாக இருக்குது.